வணக்கம். இன்றைக்கி சப்பாத்திக்கு குருமா தான் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இது வந்து வெறும் 10 நிமிஷம் போதுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது வந்து இட்லிக்கும் நல்லாயிருக்கும். இட்லிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்ல பழுத்த தக்காளியாக 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிடுவோம். அது கூடவே ஒரு அரை மூடி தேங்காவையும் நல்லா திருவி சேர்த்துட்டு ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் முந்திரி வந்து ஒரு 4-5 இது வந்து ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 கிராம்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ வந்து இது வந்து நம்ம குக்கரில் தான் தாளித்து விட போகிறோம். இது 10 நிமிஷத்துக்கு நான் 3 விசிலில் ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இது ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குவோம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை, ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். அந்த மாதிரி மட்டும் வதக்குற அளவுக்கு எடுத்துக்கிடுவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம தக்காளி எல்லாம் அதை வந்து அப்படியே எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா அந்த மிக்ஸி ஜாரில் லேசாக கழுவி அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெயிலே இது வந்து வதங்கி அதோடைய அப்போ தான் அந்த கலரெல்லாம் இறங்கி பார்க்கவே சூப்பராக இருக்கும். கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா எப்போயுமே இந்த கிரேவி தான் உங்கள் வீட்டில் பண்ணுவீங்க. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இதை நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லேயே விட்டோம்னா இந்த இதுக்கு மேலே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலையெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 5 மசாலா சேர்த்தா போதும். இன்றைக்கி வந்து நான் வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, ஒரு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு, அப்புறம் வந்து 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு, நம்ம வீட்டிலையே அரைச்ச நம்ம கறி குழம்பு இதுக்கெல்லாம் சேர்ப்போம்ல மசாலா, இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கிளறிட்டேன். அவ்வளோதான், இவ்வளோ மட்டும் போதும். நல்லா கலந்துட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கணும். இந்த மசாலையெல்லாம் எண்ணெயில் நல்லா பச்சை வாடையெல்லாம் போகணும். அதளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மல்லி இலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா சிம்லேயே கொஞ்சம் நல்லா அப்பப்போ கிளறி விட்டோம்னா நல்லா எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரும். அதோடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அப்போ தான் இந்த கிரேவியோடைய டேஸ்ட் வந்து நம்ம எண்ணெயில் இந்த மசாலாவை வதக்குறதுல தான் இருக்குது. நீங்கள் டக்குன்னு பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு மாதிரி தண்ணி தெளிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால இது கொஞ்சம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கணும். ஆனால் ரொம்ப நேரம்லாம் டைம் ஆகாது. வெறும் வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும், டக்குன்னு பண்ணி ஒரு சப்பாத்தியவோ இட்லியவோ ஊற்றி வீட்டில் கொடுத்துடலாம். அப்புறம் வந்து பாருங்கள், எப்போயுமே இந்த குருமாவுக்கு வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப ஃபேவரட் ஆயிடுவாங்க. இதை வந்து மூடி போட்டு குக்கரில் வந்து ஒரு 3 விசில் விடுங்க. ஒரு ரொம்ப ஹை ஃப்ளேம் வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வந்து 3 விசில் விடலாம். அப்படியே நடுவுலேயே நான் என்ன பண்ணிட்டேன், அந்த டைம்லேயே வந்து சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே சப்பாத்தி தேய்ச்சி எடுத்து போட்டுகிட்டே இருந்தேன். குக்கரில் விசிலும் வந்துடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸ்டீம் போனோன்னா ஓப்பன் பண்ணோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக கம்மன்னு இருக்கும். வீடே மணக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த குருமாவுக்கு போட்ட மசாலாவோடைய ரெசிபி வேணும் அப்படின்னா, அந்த மசாலா எப்படி அரைக்கணும்னு கேட்டிங்கன்னா நான் போடுறேன். ஓகே, பாய். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும்.